அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரசு துறையில இருக்கிற ஜாதகருடைய ஜாதகங்கள ஆய்வு செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில தலைமை ஆசிரியர் ஆரம்ப பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்த ஒரு ஜாதகியோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். ஆசிரியரா பணி செய்யறதுக்கு புதன் தான் அதிக பலமா இருக்கணும். ஆனா இந்த ஜாதகத்துல புதன் நிஷ்பலமாகி தன் பகை வீட்டில் இருக்காரு. இருந்தாலும் இவர் மறைமுகமா பலமா இருக்காரு. அதற்கான காரணத்தை இருந்தாலும் அவர் அரசு துறையில தலைமை ஆசிரியரா பணி செஞ்சிருக்காரு. அதற்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அரசு வேலை எப்படி கிடைச்சிருன்றத பார்ப்போம். ஜாதகர் ரிஷப லக்னத்துல பிறந்து லக்னாதிபதியான சுக்கிரன் தன் நட்பு வீடான மகரத்துல உச்ச செவ்வாயோட கூடியிருக்காரு. அரசு துறைக்கு காரணமான சூரியன் 8இல் மறைந்து அமாவாசை சந்திரனோட கூடியிருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் குருவோட வீட்டில் இருக்காரு. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. அதனால்தான் இவருக்கு அரசு துறையில வேலை கிடைச்சிருக்கு. இப்போ அரசு துறையில ஆசிரியரா எப்படி வேலை கிடைச்சதுன்றத பார்ப்போம். இவருக்கு புதன் உச்சனோட வீட்டில் இருக்காரு, உச்ச செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. பிளஸ் வர்க்கோத்தமம் என்ற ஒரு அமைப்பு பெறாரு. நவாம்சத்திலையும் புதன் அங்கே ஒரே வீட்டில் தான் இருக்காரு, விருச்சிகத்தால் தான் இருக்காரு. ஸோ இவர் நேரடியாக பலமாக இல்லாமல் புதன் மறைமுகமாக பலமாகி இருக்காரு. அதனால்தான் பெரிய அதிகாரம் கொண்ட துறையில் இல்லாமல் தலைமை ஆசிரியர் இருந்தாலும் ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். வேறொரு அரசு துறையில் வேலை செய்கிற ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.